சரிங்கய்யா. இந்த ஏவல், பில்லி சூனியத்தினால ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க? அதனால குடும்ப நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? தொழில்ல ஏதாவது பிரச்சனை நடக்குமாங்கய்யா? அது எப்படி கண்டிப்பா வந்து செய்வனன்னு செய்து வச்சால் வீட்ல, முதல்ல அந்த காலத்துல வந்து வூட்ல செய்வன செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்பலாம் வந்து அவிங்க வூட்ல கேமரா இருக்கிறதுனால யாரும் வூட்ல கொண்டு போய் வைக்க முடியறதில்ல. அதனால இங்கேயே அந்தந்த இடத்துலயே எந்த மந்திரவாதி இருக்காங்களோ, அந்த இடத்துலயே வந்து மாயாணத்துல வைக்கிறதோ, இல்ல ஒரு கோயில் குளத்துல வைக்கிறதோ, அல்லது ஆத்தங்கரையில விடுறதோ, இந்த மாரி செஞ்சு இப்ப மாந்திரீகம் பண்ண கத்துட்டாங்க. அப்படி கத்துக்கும்போது இப்ப நாம என்ன பண்றோம்னாக்கா, அந்த மாரி செய்வன இருந்தா, விளையிற காடு விளையாது, ஈன்ற மாடு ஈனாது, கறக்கிற மாடு கறக்காது, வீட்ல கவலைகள் போகாது, பணம் காய்ச்சி வரவு இருக்காது, எத்தொழில் பண்ணாலும் முடக்கமாயிடும், அன்னன்னைக்கு வர பணம் அன்னன்னைக்கே விரயமாயிடும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆகிடும், ஒன்றுக்கொன்று மறந்து குடிக்கிறது, தூக்கு போடுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாத எந்த காரணமுமே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு விபத்து ஆகும், வண்டி வாகனத்தில் விழுவுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக சொல்லுவேன். சரிங்கய்யா. அப்படி உங்ககிட்ட வந்தா அது எவ்வளோ நாள்ல அது நிவர்த்தி பண்ணி குடுப்பீங்கய்யா? அதான் முன்னே சொல்லிருக்கிறேன் நான். ஒரு 3 நாளையிலேருந்து 24 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பேனே. அதுக்குள்ளே பூர்ணமாக குணமாகும், என்னால் பண்ண முடியும் உறுதின்னு சொல்லி நான் ஜவால் விடுறேன்னே. சரிங்கய்யா. இந்த ஏவல், பில்லி, சூனியம் அது இறைவன்கிட்ட போனா நிவர்த்தி ஆகுமா? இல்லை இது மாதிரி மாந்திரீகம் பண்ணி தான் நல்லா பண்ணிக்க முடியுமாங்கய்யா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமின்றது வந்து வேற, மாந்திரி என்பது வேற. நம்ம இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, அது சாமிக்கு வைக்கிற சக்கரத்தையே வச்சு தான், அந்த மாதிரி சக்கரை வந்து சாமியினுடைய சக்கரம் தான். சரிங்கய்யா. இந்த சாமியினுடைய சக்கரமே தான் மந்திரம். சரிங்கய்யா. இந்த சாமியினுடைய சக்கரம் தான் இது மந்திரம். சரிங்கய்யா. அப்போ இந்த இடத்துக்கே போனால் எப்படி தீரும்? எதிராளிகிட்டேயே போனாக்கா, ஒரு எதிரிகிட்டேயே நீ நேராக போனால் எதிரி எப்படி நல்லா பண்ணுவானே? நல்லா பண்ண மாட்டான். இது உடைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி வந்து நம்ம மூலிகையிலையோ அல்லது எந்திரத்துலையோ மந்திரத்துலையோ தான் உடைக்கணும். மந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நேத்திக்கு முந்தா நேத்தியெல்லாம் மந்திரம் வரல. இதெல்லாம் பாண்டவர் காலத்துலேருந்தே மந்திரங்கள் உருவாகி வந்ததுக்காக எழுதி வச்சுருக்கேன் நான் புராணத்தில். அந்த மந்திரத்தால் தான் செய்ய முடியும். தெய்வத்தை இடத்துக்கு போனால் தெய்வத்து குறைகளை தான் நீக்க முடியும். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்னா, தெய்வத்தையும் கூப்பிட்டு நாம் மந்திரத்தையும் செஞ்சு இந்த இடத்துல வாமம் பண்ணுறது அதுக்கு தான். மாதம் தவறாமல், ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அமாவாசைக்கு முதல் நாள் இந்த இடத்துல வாமத்தை செய்து, இந்த செந்தூர முருகன் கோயிலில் அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி, இவங்க வீட்டில் கஷ்டங்கள் வரக்கூடாது, இவங்களுக்கு திருமணம் நடக்கணும், இவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கணும், இவங்களுக்கு தொழில் அமையணும், இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட வேண்டுதலாக வச்சு, நம்ம இந்த முன்னிலையில் கடவுளுக்கு முன்னால் தான் அந்த வேலையை செய்கிறோம் ஒழிஞ்சு நாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போய் அந்தாண்ட வச்சு நம்ம பண்ணலை. நம்ம சும்மா ரூமு போட்டு ஊர் ஊராக போய் பண்ணலை. இப்போ இருக்கிற மாந்திரிகவாதி பூராமே ரூம் போட்டுக்கிறேன், மெட்ராஸில் ரூம் போட்டுக்கிறேன், நான் கேரளாம்பான். மெட்ராஸுக்காரன் போய் பெங்களூரில் ரூம் போட்டிருப்பான், நான் வந்து கொல்லிமலம்பான். ஆனால் பெரிய சாமியாக இருப்பான், நிறைய மணி போட்டிருப்பான், பார்த்தா அழகாக இருப்பான் ஆள். பேசுகிறது குழந்தை தானாகவே பிறந்துடும். ஆனால் போய் பார்த்துட்டு பணத்தை கட்டிவிட்டு தலைமாலை துண்டை போட்டுட்டு வரீங்க. அந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் என்னோடய விஷயம். என்னென்னா, உண்மையாக இந்த 5 பஞ்ச பூதத்துக்கு சாச்சா நாம் சொல்வது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவேன். அதனால் உண்மையை நம்பி வர்றதுக்கு நாளாகும், கொஞ்சம் நாளாகும் உண்மையை நம்புறதுக்கு. ஆனால் போய் எல்லாம் தொலைவி கழிச்சி கடைசீட்டில் வந்து தான் செலவழிச்சு விட்டஞ்சாமே, அங்கே போய் செலவழிச்சிட்டேன், இங்கே போய் செலவழிச்சிட்டேன், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு வராங்க. கடைசியாக சுத்தமாக தான் அந்த இப்போ அந்த மலேசியாவிலேருந்து வந்தோம்மா, எல்லா நாட்டிலையும் சுற்றி 30,000 40,000 70,000 கட்டிச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கொடுக்குது? வெறும் 3,000 ரூபா கொடுக்குது. இதில் ஏதோ பண்ணிச்சாமி நான் போயிட்டு பண்ணுறேன்னே. ரைட்டு, என்னம்மா அன்னதானத்துக்கு ஆகட்டும், உனக்கு காரியத்தை முடிச்சு கொடுங்க போமான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாம் வந்து ரொம்ப பணத்துக்காக ஆசைப்பட்டு 100% நான் பண்ணலையா. மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வேலை அதை நான் செஞ்சிட்ருக்கேங்க. வணக்கம்.